தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன். தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது எனக்கும் வயிறு இருக்கு எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் நினைவுக்கு வருமே தவிர இவர் தேனியில அதை பண்ணாரு இதை பண்ணாரு, இல்ல ஆண்டிப்பட்டியில பல முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, அங்க பல சேவைகளை செய்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வராது. நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அடாவடியான ரவுடித்தனமான ஆளு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய நினைவுக்கு வரும். அதை தாண்டி நினைவுக்கு வர்றது டிடியோட முரண்பட்டு எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொன்னதுதான் நினைவுக்கு வருமே தவிர வேற எந்த நல்ல திட்டங்களும் எல்லா நல்ல காரியங்களும் தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொன்னா நினைவுக்கு வராது. இருந்தாலும் அவர் பல முறை ஆண்டிப்பட்டியில எம்எல்ஏவாகவும் இப்பொழுது தேனி நாடாளுமன்றத்துக்கும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு போனார் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நம்ம விடக்கூடிய கேள்வியா தான் இருக்குது. இந்த மாதிரி சூழல்ல இன்றைக்கு சின்னமனூர்ல குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில்ல ஒரு அடிக்கல் நாட்டு விழா, பக்தர்கள் அமரக்கூடிய ஒரு மண்டபம், அதை கட்டுவதற்கான தொடக்க நாள், அந்த கட்டிட அடிக்கல் நாட்டு விழா. அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சா நடக்கலன்னு கேட்டீங்கன்னா அது விஷயத்துக்கு நான் அப்புறம் வர்றேன். அந்த விழாவுக்காக வந்த அந்த தங்க தமிழ்ச்செல்வன்ட்ட அதுக்கு பக்கத்துல மின்மயானம் அமைக்க போறதா ஒரு திட்டம் இருக்கு போல. அந்த மின்மயானத்தை வைக்கலாம் வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பும் வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பும் சண்டையிடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி தங்க தமிழ்ச்செல்வன்ட்ட வேணும்னு சொல்றாங்க வேணாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் அடிக்கல் நாட்டுறதுக்கு முன்னாலே நடக்குது. அப்ப அங்க வந்த ஐயா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கிட்ட முறையிடும் போது ஒரு கனிவோடு பேசியிருக்கலாம், ஒரு பரிவோடு பேசியிருக்கலாம். நம்ம மக்கள் தானே, இந்த மக்களின் பிரதிநிதி தான், நம்ம வேணும்னு சொல்றவங்களும் நமக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறான், இந்த மின்மயானம் வேண்டாம்னு சொல்றவங்களும் நமக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறான். இந்த விஷயத்தை சும்மா இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நமக்கானவர் அப்படிங்கிற அந்த உரிமையில கேட்கிறாங்க. கேட்டவங்க கிட்ட பரிவாக பதில் சொல்லி இருக்கலாம், தெளிவாக விளக்கங்களை கொடுத்திருக்கலாம், இல்ல தனித்தனியாக அழைத்து பேசி இருந்திருக்கலாம். வேணுங்கிறவங்கள 3 பேர் வாங்க, வேண்டாம்ங்கிறதுல 3 பேர் வாங்க, 6 பேரையும் அமர வைத்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி அதற்கு ஒரு சுமூக தீர்வு காணலாம். இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதி. அதுவும் எப்படி? மக்களவையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி. இந்த தேனி நாடாளுமன்றம் 6 தொகுதிகளை உள்ளடக்கிய தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அவர். அப்ப அப்படியெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் கொஞ்சம் சவுண்டா பேசிட்டாரா என்னவோ தெரியல, அவரை அடிக்க போற மாதிரி போறார். காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டே பேசுறீங்க, காருக்கு வெளியே அவர் பேசுறாரு. ஒரு ரவுடிகள் செய்வான் பாருங்க, அவன மாதிரி கதவை திறந்துட்டு வேகமா இறங்கி அடிக்க வர்றீங்க, தாவுறீங்க தவறீங்க. ஒரு சாதாரண லோக்கல் ஒரு பர்சன் எப்படி நடந்துக்குவானோ அது மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நடந்துக்கிறார். அடிக்க பாயிர எதனால இப்ப தேர்தல் அப்ப என்ன நடந்திருக்கும்? இது அப்படியே தலைகீழ நடந்திருக்கும். அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்திருப்பான், நீங்க வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டுருப்பீங்க. பல கோணத்துல அவங்கிட்ட வாக்க வாங்குறதுக்கு பல கோணத்துல வளைஞ்சிருப்பீங்க, பல கோணத்துல கும்பிட்டுருப்பீங்க. ஆனால் அவனுடைய வாக்கை வாங்கிவிட்டு நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராய் உங்களுக்கு 4 காவலர்கள் பாதுகாப்புக்கு இருக்காங்க, அவனை அடிக்கிறதுக்கு பாயிருங்க. அத்தனை பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க, வேண்டாம் விடுங்க பேசிக்கோங்கிறாங்க. அதை மீறி தவறீங்க. இப்ப வேணுங்கிறவங்களும் வேண்டாங்கிறவங்களும் சண்டை போட்டா நீங்க இடையில போய் சமரசம் பண்ணலாம், நீங்க இடையில போய் தடுக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இவரே சமரசம் செய்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவரே ஒரு தரப்பை நோக்கி பாயிறார். அப்ப எந்த அளவிற்கு இவருக்கு பொறுமை இருக்குது,
மக்கள் பிரதிநிதியாக ஒரு ஒரு நாடாளுமன்றத்தில் போய் உட்காரக்கூடிய அமரக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய தகுதி இருக்குதுன்னு அவருக்கு வாக்கு செலுத்தினவங்க சிந்திச்சு பார்க்கணும். இது மட்டும் கிடையாதுங்க, இவர் மேல இப்ப சமீபத்துல ஒரு நில அபகரிப்பு கூட இருக்குது. ஒரு விவசாயி குணசேகரன்ற விவசாயியோட மனைவி செல்வி, இவங்களுக்கு சொந்தமான சர்வே எண் 829 3 ஏக்கர் 10 சென்ட் இடத்துல 1 ஏக்கர் 10 சென்ட் போக மிச்சத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முக்காவாசி பணத்தை கொடுத்துட்டு மித்த தொகையை தரமாட்டேங்கிறார். கேட்க போன இடத்துல அந்த 1 ஏக்கர் 10 சென்ட் விட்டுட்டு போங்கிறார். அதுல இருக்கக்கூடிய வீடை விட்டுட்டு போங்கிறாரு. போகலைனா காவல்துறையை வச்சு இடிப்பேங்கிறார். காணொளி சாட்சிகளே இருக்கு, ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறாரு அந்த விவசாயி குடும்பத்துல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்கு தவற மாட்டீங்கன்னு தானே உங்ககிட்ட பேசுறாங்க. இதற்கு முன்னால் அரசியல பல இடங்கள்ல இருந்திருக்கீங்க, அப்ப வாக்கு தவற மாட்டீங்கன்னு தானே நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சதுதான் தவறு. என்றைக்காவது அதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்து தங்க தமிழ்ச்செல்வன் நடந்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப நில அபகரிப்புல இது போல நேரடியாக இடித்து விடுவேன்னு பேசுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டிப்பட்டி தொகுதி சக்கம்பட்டி, அதுல நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், திமுகவினுடைய எம்எல்ஏ மகாராஜன், இவரும் திமுக தான். இப்ப மகாராஜன் எம்எல்ஏவும் திமுக தான். அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அந்த பதாகையில மகாராஜன் படம் மட்டும்தான் இருக்குது, தங்க தமிழ்ச்செல்வன் படம் இல்லை. மேடை ஏறி போய் சண்டை போடுறாருங்க. இப்ப சின்ன சின்னதா கட்சிகள்ல அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். ஏன் படத்தை போடல, ஓ படத்தை போடல, ஏன் படம் பெருசா போட்டு, ஏன் படத்தை சிறுசா போட்டேன்னு கட்சி தொண்டர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் எல்லா அரசியல் கட்சியிலுமே இருக்கும். அது வேற. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா என்ன இருக்கு? அந்த சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனாவது சரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவர் படத்தையும் கூட போட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஒரு நலத்திட்டம், ஒரு தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நலத்திட்டம், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், அதனால அவங்களுடைய தொகுதிக்கு உட்படுத்தல அவங்க பண்றாங்கன்னு இவரும் பெருந்தன்மையா போயிருக்கலாம். ஆனா தன் படத்தை போடவில்லைன்னு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் மகாராஜன் மேடையிலே சண்டை போடுறாரு. அசிங்கமா லோக்கலா. இத்தனைக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலுக்கு முன்னால எல்லாருக்கும் முன்னால மக்கள் நிக்கிறாங்க. அந்த நலத்திட்ட அட்டையை மகாராஜன் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறாரு. அதை ஒரு குடுகிற எப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை, எப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் அவைகளுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாக்களித்தவர்கள் சிந்திக்கணும். வாக்களிக்காதவர்கள் சிந்திக்க தேவையில்லை. வாக்களித்தவர்கள் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றேன்ல, குச்சனூர் சனீஸ்வரர் கோயில் அடிக்கல் நடப்போனாரு, அந்த விழாவும் நீங்க நடக்கல. அதே போலதான் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், இந்த நலத்திட்ட அட்டை கொடுக்குறாங்க பாருங்க. இவர் பண்ண பிரச்சனைனால, இவர் பண்ண ரவுடித்தனத்தினால அந்த நலத்திட்ட அட்டை வழங்குற விழாவும் பாதியில முடிஞ்சிருச்சு. அப்ப ஒரு அரசு திட்டம், ஒரு அரசு விழா, ஒரு கோயில்ல அடிக்கல் நாட்டு விழா, அதுவும் பாதியில நிக்குது. நலத்திட்ட அட்டை வழங்கும் விழா அதுவும் பாதியில முடிஞ்சிருது. எப்படிப்பட்டவர்களை நீங்க அனுப்பியிருக்கீங்க பாருங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மேல சிக்கந்தர் பள்ளிவாசல் இது சம்பந்தப்பட்டதுலயும் அவர் இருக்கக்கூடிய அந்த திமுக தரப்புக்கு எதிராக பேசுறார். அப்ப இவருடைய போக்கு என்ன, நடவடிக்கை என்னன்னு உற்று பார்க்கணும். இவருடைய அரசியல் வரலாறு பாருங்க. 2001 இருந்து 2002 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஏன் ஒரு வருஷம் தான் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி அப்படின்னு சிறைக்கு போயிட்டு திரும்ப அவங்க வெளியில வந்த உடனேயும் அவங்களுக்கு அந்த பதவி போயிருச்சு, சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிருச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல நிக்கணும். அப்ப ஒரு வருடமே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தங்க தமிழ்ச்செல்வனை போய் சொல்லிட்டு அவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல நின்று போட்டிட்டு மீண்டும் வெல்றாங்க. அதற்கு பரிகாரமாக 2002 இருந்து 2008 வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினரா அவரை வச்சு அழகு பார்க்கறாங்க. திரும்ப 2011 அதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெல்றாரு. 2011 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். வழக்கம் போல அடாவடித்தனம், ரவுடித்தனம் தான் அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல. திரும்ப 2016 மீண்டும் அதே போல ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்று வெல்றாரு. ஜெயலலிதா இறந்து போறாங்க, அதிமுக பிளவுபடுது, இவர் டிடிவி பக்கம் வர்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, தகுதி நீக்கம். சபாநாயகர் தனபால் அவர்கள் 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணார், சட்டமன்ற உறுப்பினர்களை. அதுல அந்த 18 பேர்த்துல தங்க தமிழ்ச்செல்வன் ஒருத்தர். அப்ப 2016 அவர் தகுதி நீக்கம் பண்ணப்பட்டு வெளியேறார். வெளியேறி டிடிவியோட அணியில் இருக்கிறார். 2019 இந்த தேனி நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறார். அதுல நின்று தோத்து போறாரு. தோத்து போன பிறகு டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் மோதல் வருது.
அப்பதான் ஐயா தங்க தமிழ்ச்செல்வன் தங்கமான சில வார்த்தைகளை விடுறாரு. அவர் மனசுல இருந்ததை அப்படியே கொட்டுறார். உள்ளத்துல இருக்கிறதான வெளியில தெரியும், அகத்தில் இருப்பதுதான் புறத்தில் வரும் மாதிரி எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்களும் கொள்ளையடிக்கணும்ல, இல்லைன்னா நீங்க கொள்ளையடிச்ச காசை எங்களுக்கும் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் பசிக்குதுல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சரியா நீங்க பங்கிடல. கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சரியாக நீங்க பகுதி பிரிச்சு வைக்கல அப்படின்னு 2019 வெளியே வர்றவர் திமுக போய் சேர்றார். திமுக போய் சேர்ந்தவர் 2021 போடி நாயக்கனூர்ல ஐயா ஓபிஎஸ் எதிர்த்து நின்று தோத்து போறார். தொடர்ச்சியாக தோல்வி. 2019 தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நின்று தோல்வி, 2021 போடியில நின்று அந்த போடி சட்டமன்ற ஒரு தேர்தலில் நின்று அதுல தோல்வி. இதற்கு பிறகு 2024 திமுகவின் சார்பாக தேனி நாடாளுமன்ற வேட்பாளராக நின்று பல பணங்களை கொடுத்து, குவார்டர்களை கொடுத்து, பிரியாணிகளை கொடுத்து, பால்ல சத்தியம் வாங்கி, மோர்ல சத்தியம் வாங்கி, நெய்யில சத்தியம் வாங்கி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்ப அவர் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எந்த நலத்திட்டையும் கொண்டு வரல, எந்த நலத்திட்டத்தையும் மக்களுக்கு செய்யல. மாறாக அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போனவர் அடிக்கல் நாட்டாமைய போயிட்டாரு. நலத்திட்ட அட்டை வழங்கி கொண்டிருக்கிற இடத்துல மேடையில ஏறி ரவுடித்தனம் பண்ணி அந்த நலத்திட்ட அட்டை வழங்குற அந்த நிகழ்வையும் பாதியிலே நிறுத்திட்டு போற அந்த அரசியலை தான் பண்ணியிருக்கிறார். அப்ப என் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், வாக்களித்த மக்களை நான் குறிப்பா சொல்றேன், எந்த அடிப்படையில தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு செலுத்தினீங்க இது வரைக்கும்? அது ஆண்டிப்பட்டியில சட்டமன்றத்துக்காக இருக்கட்டும், தேனியில நாடாளுமன்றத்துக்காக இருக்கட்டும், எந்த அடிப்படையில செஞ்சீங்க? இதுவரைக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன, அவர் செஞ்சது என்ன, செஞ்சிருக்கிறாரா இல்லையா என்றைக்காவது ஆராய்ந்து பார்த்திருக்கோமா? விவசாயம் பயங்கரமா இருக்கு, மாம்பழ கூழ் செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், விவசாயிகள் நலம் பெறணும், வேளாண் வளரணும், அதுக்காக நான் போடியில அணை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன தங்க தமிழ்ச்செல்வன் அணை கட்டினாரா, நிலத்தை அபகரித்தாரா, நலத்திட்ட உதவிகளை கெடுத்தாரா, அடிக்கல் நாட்டாமல் சென்றாரா? இதையெல்லாம் வாக்களித்த பெருமக்கள் அந்த தேனி நாடாளுமன்றத்திலே எத்தனையோ வேட்பாளர்கள் நிற்கும் போது தங்க தமிழ்ச்செல்வனை தங்க தாமரை போல தாங்கி நின்று அவரை வெற்றி பெற செஞ்சீங்க இல்லைங்களா? அந்த வாக்களித்த பெருமக்கள் நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று உங்க கேள்விகளை முன்வைங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டனாலதான் இன்னைக்கு அவர் உங்களை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அடிக்க வர்றாரு. இதே நீங்க வாக்கு செலுத்துவதற்கு காசு வாங்காம இருந்திருந்தா இதை விட அதிகமா கேள்வி கேட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன தைரியத்துல தெரியுமா அவர் உங்களை அடிக்க பாயிறாரு? சும்மாவாடா போட்ட, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க தானே எம்பி, நாங்க தானே உங்களை ஜெயிக்க வச்சு அனுப்பணும், அப்ப எங்களுக்கு சரியான பதில் சொல்லுங்க. இதுதான் கேள்வி. இதுலதான் கோபம் வருது அவருக்கு. ஆனா கோபம் ஒரு விதத்துல பார்த்தா நியாயமானது. ஏன் தெரியுமா? நீ என்ன சும்மாவை போட்ட ஓட்டு, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்புறம் எதுக்கு என்னை கேள்வி கேட்கிற அப்படிங்கிற அந்த கோபமும் அவருக்கு வர்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. பணத்தை வாங்காம நம்ம நல்லவர்களுக்கு பார்த்து, வல்லவர்களுக்கு பார்த்து, மக்களோடு மக்களாக நிற்பவர்களுக்கு பார்த்து, நாகரிகம் தெரிந்தவர்களுக்கு, பண்பாடு தெரிந்தவர்களுக்கு, பகுத்தறிவு உடையவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருந்தா இது நடந்திருக்காது. காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, அவர் வென்றாரு. இன்னைக்கு அவரை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற அந்த தெம்பும் திராணியும் இந்த மக்களுக்கு இருக்குதானா? இல்லதான்.